தனம்பூர் என்ற அழகிய பூஞ்சோலை கிராமத்திற்கு அருகில் ஒரு பொட்டல் காடு ஒன்று இருந்தது. அந்த பொட்டல் காடு கந்தனுக்கு சொந்தமானது. அவன் அந்த பொட்டல் காட்டில் தன் மாடுகளை வைத்து உழுது கொண்டிருந்தான். மக்கள் அனைவரும் அவனை பைத்தியக்காரன் என்றார்கள். ஊருக்குள் விவசாயம் செய்தால் லாபம் எடுக்கலாம், ஏனென்றால் அருகில் அருவி, கிணறு போன்ற நீர் வசதிகள் இருந்தது என்று. ஆனால் இந்த பொட்டல் காட்டில் மழை வந்தால் மட்டுமே விவசாயம் சாத்தியமானது என்றதால் கந்தன் மனம் தளராமல் தன்னுடைய மாடுகளை வைத்து முழு நம்பிக்கையாக உழுது கொண்டிருந்தான். கந்தனின் நம்பிக்கை ஒரு நாள் நிறைவேறியது. மழை நன்றாக பெய்தது. அவனும் மகிழ்ச்சி அடைந்தான். மறுநாள் வந்து பார்த்தான். நிலம் ஈரமாக இருந்தது. சிறிது சிறிதாக புட்கள் முளைக்க ஆரம்பித்தது. 2 நாள் கழித்து வந்தான். 1 அடி உயரத்திற்கு நன்றாக நெல்மணிகள் வளர்ந்து நின்றன. அவன் உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. 3 மாதம் கழித்து நெல் அறுவடை காலம் வந்தது. அப்போது ஊரில் இருக்கும் பெரிய ஜமீன்தாரிடம் ஒப்பந்தம் போட்டு நெல் வியாபாரம் செய்தான். அவன் வீட்டை சுத்தி முப்போகம் நெல் விளைச்சல் வந்தது. அவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். கதையின் நீதி: ஒருவரின் கடின உழைப்பும் முழு நம்பிக்கையும் இருந்தால் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றியே.